Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேம் சேஞ்சர் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ராம்சரண், எஸ்ஜே சூர்யா, ஜெயகாம், கியாகா இன்னும் நிறைய பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து சமுத்திரகனி இன்னும் நிறைய பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து சங்கர் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாருக்கு ரொம்ப 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 குரூஷியலான படம். ஏன் அப்படின்னா இந்தியன் 2 டிசாஸ்டர் ஆனதில் மட்டும் கிடையாது, ஆஃப்டர் இந்தியன் அவங்க எடுத்த ஒரு படமும் கூட சொல்லும்படியாக வந்து பெருசாக ஓடலை. நண்பன் ஈவன் அது நல்லா போனாலுமே அது வந்து அவருடைய படம் கிடையாது, ரீமேக் படம்ன்றதுனால கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். 2.2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ அபோவ் ஆவரேஜான படம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3D கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வச்சு படத்தை ஒப்பேற்றிருப்பாங்களே தவிர அது வந்து ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்தியன் 2 உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய டிசாஸ்டர். சங்கர் சாரோட ஃபிலிமோகிராஃபி ரொம்ப மோசமான ஒரு திரைக்கதை கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 2 வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இவர் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துக்க, இந்த கேம் சேஞ்சர் மூலமாக இவர் கம்பேக் கொடுத்தாரா இல்லையா வாங்க பார்க்கலாம். கேம் சேஞ்சர். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ராம்சரண் சாரோட ஆக்டிங், தமிழோட பிஜிஎம், எஸ்ஜே சூர்யா, ஜெயகாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும், ரொம்ப காமிக்கலாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸு, அவங்க கேரக்டரைசேஷன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனாக ராம்சரண் சாரோட இன்ட்ரோ கிடையாது. படம் ஓப்பன் ஆன உடனே ஒரு சீன் ஒன்று கடும், அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. முதல்வன் படத்தில் ஒரு டிராஃபிக் ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துருப்பாங்கள்ல, அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அதுவே சங்கர் சார் கம்பேக் கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் சீன் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பேசுகிற வசனங்கள், இவ்வளவு தான் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். படத்தில் உள்ள எல்லா சீனையுமே எடுத்து ஏதாவது ஒரு சீன் சொன்னால் கூட அதில் ஒரு நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி படம் ஃபுல்லாக வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. அதில் டக்குன்னு ஸ்ட்ரைக்காக ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று காட்டுவாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அதாவது அந்த காலேஜில் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது. ஆனால் அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாகவே இல்லை, ரொம்ப கிளீஷேவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 80s லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் காதலன் படம், அவருடைய படத்தையும் நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லலாம். பையனுக்கு பொண்ணை பார்த்தோன்னே லவ் வருது, வந்து அந்த பொண்ணை பார்த்து திவ்யா நான் லவ் பண்ண, எப்படி நான் லவ் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறது, பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளீஷேவாக இருந்தது. அவங்க ஒரு காலேஜ் காட்டுவாங்க, அந்த காலேஜை வந்து கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாது, பார்க்க காலேஜ் மாதிரி இருக்காது. இவங்களும் பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. கையில் ஒரு பொக்கே வச்சுட்டு அவங்க போட்டுக்க காஸ்டியூமு எல்லாம் ஒரு மாடல் மாதிரி தான் தெரிவாங்களே தவிர அவங்க யாருமே வந்து ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் மாதிரியே வந்து தெரிய மாட்டாங்க. ஸோ இவங்க டாக்டருக்கு படிப்பாங்க, இவர் என்ன படிப்பார், ராம்சரண் வந்து என்ன படிப்பாருன்னு சொல்லிட்டு அதை மென்ஷனும் பண்ண மாட்டாங்க. அந்த செட் பீஸ்லாம் இருக்குல்ல, பேக்ரவுண்டில் உள்ள ஐஸ்கிரீம் கடை, பஞ்சு மிட்டாய் கடை, அதெல்லாம் வந்து ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு ரியாலிட்டியோட எந்தவித கனெக்டுமே ஆகலை. காலேஜில் வந்து கஞ்சா விற்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம், பட் இவங்க வந்து கஞ்சா பைக அதாவது விளைச்சல் பண்ணுறாங்க, கஞ்சா விளைச்சல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுறாங்க. அதான் அது எதுவுமே வந்து ஒட்டலை. அதாவது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப பெரிய கோவக்காரன், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவான், அதாவது தப்பை பார்த்தாலே பயங்கரமாக கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் கோவப்படுறான்னா அவனோட சண்டை காட்சிகளை ரொம்ப குரூவலாக இருக்கணும். பண்ணி இப்படி போட்டு அடிக்க பயங்கர கோவப்பப்ப ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். கோவக்காரன்னு சொல்லிட்டு அவங்க கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துப்பாங்க, ஸ்லோ மோஷனில் ஸ்டைலிஷாக கட்டுவாங்க. அந்த அவன் கோவக்காரன் அப்படின்ற விஷயத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி எந்த வித சீனுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் ஆகணும், பட் கோவக்காரன் தான் லவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அதெல்லாம் படத்துக்கு வந்து தேவையே இல்லை. நீ வந்து சேனலைஸ் பண்ணணும், உன்னோட கோவத்தை சேனலைஸ் பண்ணினா நம்ம 2 பேரும் நம்ம லவ் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா நீ ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட கோவத்தை வந்து சும்மா காட்டாமல் படித்து முடித்து ஐஏஎஸ் ஆகி ஒரு அரசு அதிகாரியாகி அந்த தப்பு பண்ணுறவங்க மேலே காட்ட, அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்தான். அந்த பவர்ஃபுல்லான விஷயம் எல்லாமே அதுவே ஆல்ரெடி மதுக படத்தில் வந்தது தான். இந்த படமே பார்க்கும்போது எனக்கு அந்த விஜய் சார் நடித்த மதுக படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பட் இட்ஸ் ஓகே, அதை விட்டுடுவோம். அந்த மதுக படத்தில் சொல்கிற டைலாக் தான், ஏன்டா அதில் சொன்ன இதில் சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகே சொல்லிட்டு போட்டு, பட் அந்த
டைலாக் பவர்ஃபுல்லான டைலாக்கு முன்னாடி நீங்கள் காட்டுற சீன்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தால் இது கனெக்ட் ஆகும். அது எதுவுமே கனெக்டே ஆகலை. நீ வந்து ஐஏஎஸ் தான் ஆகணும், ஐபிஎஸ் ஆகக்கூடாது, ஐபிஎஸ் ஆனால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க ஐபிஎஸ் தான் ஆகுமா கம்மியாகிட்டு. அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes. இந்த சீன்லாம் தேவையே இல்லை படத்தை இதெல்லாம் தூக்கிட்டு 2 மணி நேரம் கட்டியிருந்தா கூட இந்த படம் அபேவ் படமாக இருந்திருக்கும். பட் இதெல்லாம் வச்சு ரொம்ப லேகாக இருந்தது. அந்த காலேஜ் போர்ஷன் எதுவுமே வந்து கொஞ்சம் கூட கனெக்டே ஆகலை. அந்த மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சீன்ஸ். படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து தேவையில்லை. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சங்கர் சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐஏஎஸோட ரூல்ஸ் என்ன, அவங்களுடைய பவர் என்ன, அவங்களோட லிமிட்டேஷன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்து வச்சுட்டாரு. ஸோ இது எல்லாத்தையுமே மக்களுக்கு காட்டணும். அதுக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்தில் காதல் சீன் மூலமாக ஒரு ரூல்ஸை காட்டணும். அதாவது மாசான ஒரு ஃபைட் வச்சு அது மூலமாக ஒரு ரூல்ஸை காட்டணும். காமெடியாக ஒரு சீனை வச்சு அந்த சீன் மூலமாக ஏதாவது ஒரு அந்த கலெக்டருக்கு உண்டான பவரையோ இல்லை லிமிட்டேஷனையோ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டார் போல். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலெக்டர் பர்மிஷன் ஆகணும். அப்படி வாங்கலைன்னா டிஸ்மிஸ் பண்ண. இதை காட்டுறதுக்கு ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஹீரோயின்னு பார்ப்பாங்களாம். ஆனால் அந்த ஹீரோயின் உள்ள பில்டிங்குள்ளே ஹீரோ போக மாட்டார். ஏன்னா அது இப்படி ஒரு லைன் இருக்கும், இப்படி காலை வச்சு அது வேக பாடகம், அதனால அவங்க இங்கேயும் நிற்பாங்களாம். அதை வந்து காமெடியாக காட்டுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடிட்டில் தூக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸு. படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே தனியாக யூடியூப்பில் ஒரு சாங்காக பார்க்கும்போது, வீடியோ சாங்காக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் படத்தோடு பார்க்கும்போது அதெல்லாம் லேகாக தெரியுது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டு ஆல்ரெடி படம் லேகாக போயிட்டு இதில் தேவையில்லாமல் சாங் வேக வந்து அது நம்மளை இன்னும் கடுப்பு தான் இருந்ததே தவிர எதுவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் பழைய அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவிலே 5 சாங் 5 ஃபைட்டு வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சாங் எல்லாமே திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லாஜிக்கல் சீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ திடீர்னு கலெக்டர் ஆகுது, திடீர்னு எலக்ட்ரல் ஆஃபீஸ் ஆகுது. நம்ம ஊர்லலாம் ஹெலிகாப்டரில் ஆகுவாங்க, சிஎம் ஆகுவாங்க, பிஎம் ஆகுவாங்க, பிரசிடென்ட் ஆகுவாங்க, அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ராம்சரண் வந்து ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்க முக்கால்வாசி சீன் ஹெலிகாப்டரில் தான் இறங்கி வருவாங்க. மேபி உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த பவர் இருக்கலாம், நம்ம பார்த்தது கிடையாது இல்லை. ஸோ படத்தில் பார்க்கும்போது அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. நடுரோட்டில் ஹெலிகாப்டரில் வச்சு இறங்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒட்டலை, போர் அடிக்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஸ்டன் சீக்வன்ஸு அது எதுவுமே சொல்லும்படியாக இல்லை. அந்த ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி வகை சீன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஸ்டண்ட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டண்ட்டு எதுவுமே வந்து ஒர்க்காகல. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒட்டவே இல்லை. அதாவது ஆல்ரெடி சிவாஜி படத்தில் ஒருத்தங்க 50 பேர் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 50 அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை யோசிச்சு தான் ஃபைட் எடுத்து நீங்களும் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதே கான்செப்டை மறுபடியும் இதில் வேகமாகவே காட்டுறீங்க. அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, இதில் வேறு ஏதாவது புதுசாக காட்டுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது 50 பேரை 2 ஜேசிபி வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துக்க வேண்டியது. ஏன்னா அதில் ஒர்க் பண்ண ஸ்டன்ட்மென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் எடுத்துருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நமக்கு ஸ்க்ரீனில் தெரியவே இல்லை. ரொம்ப போரிங்காக இருந்தது. எப்படா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி காட்டுற சீன்ஸ் எதுவுமே வந்து புரியவே இல்லை. எதுவும் போய்கிட்டே இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து யோசிக்க தான் வைக்குது. இவிஎம் மிஷினை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை ரவுடிங்க எடுக்க போவாங்க. போலீஸை விட்டு அந்த ரவுடிங்கில் துரத்த வேண்டியது தானே. இவங்க கையில் எவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கலெக்டர் வந்து சூப்பர்மேன் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் கலெக்டரை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். கலெக்டரில் அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸரை அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த எனக்கு ட்ரோன் வச்சு எல்லா இவிஎம் மிஷினையும் வந்து அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க போல். பட் அதெல்லாம் காட்டும்போது எதுக்கடா இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது அப்பா ராம்சரண் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. எந்த சீனுமே போர் அடிக்கலை. ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ராம்சரண் சார், அப்பா ராம்சரண் சார் வந்து ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்கும், திக்குவாய் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு திக்குவாயின்ற ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாக காட்டிப்பாங்க. அவருக்கு திக்குவாய் அப்படின்றனாலே அவருக்கு வந்து லைஃப்பில் நிறைய துரோகம் நடக்கும், லைஃபே போயிடும், செத்தே போயிடுவார் அந்த ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்கிறதுனால. அப்படி காட்டும்போது அது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்தாலும் ஒருத்தர் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க.
அப்போது அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களை விட ஒரு படி மேலே இருப்பான், எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும், அவனுக்கு லைஃப்பில் உள்ள எல்லா சேலஞ்சஸும் ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளை தான் ஹீரோம்பாங்க. அந்த படத்தில் அந்த போர்ஷனுக்கு ராம் சரண் சார் தான் ஹீரோ. ஆனால் அவருக்கு அந்த ஸ்டாமிங் இஷ்யூ இருக்கும்போது அது அப்போ அந்த திக்குவாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் கொடுத்துடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அது 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 எனக்கு அது தப்பாக தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்டாமரிங் இஷ்யூ சரியாக போகணும், அதுக்கு அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது, அது எப்படியும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு சாங்கில் வந்து சில முயற்சியெலாம் அவங்க ட்ரை பண்ணுற மாதிரிலாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு சரியாக மாதிரி கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, சரியாகாத மாதிரி கட்டிப்பாங்க. அதில் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அஞ்சலி மேடம் வந்து தீ மிதிப்பாங்க பூஷனுக்கு திக்குவாய் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தீ மிதிக்கிறது வந்து நல்ல விஷயம்தான், அதுக்கு கூகுள் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கே தெரியாது, ஒரு பெரிய கான்செப்ட். அதில் அதை சொல்ல வேணா, பயம் போகும், பயங்கர கான்ஃபிடென்ட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க தீ மிதிக்கும் போது. அது யார் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது. ஆனால் பூஷனுக்கு திக்குவாய் சரியாக போகணும்னு பொண்டாட்டை தீ மிதிக்கிறது வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு செட் பீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ சங்கர் சார் படத்தில் முதல் படத்தில் பாடின அந்த சோளக்கருது அதெல்லாம் மாதிரி இந்த திக்குவாய் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக பெரிய நாக்கு பொம்மை ஒன்று செஞ்சு எல்லாம் கையில் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சங்கர் சார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு இருக்கும். ஒரு நாக்கு பொம்மை, 2 நாக்கு, ஒரு 30-40 நாக்கு பொம்மை, பெரிய நாக்கு பொம்மை வச்சு எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அந்த அந்த போர்ஷனை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் ஃபைட் ஒன்று நல்லா இருக்கும். அதாவது அது ஒரு நல்ல ட்விஸ்டோட இருந்துச்சு. இன்டர்வல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மணக்கோட்டை கட்டிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு, ராம் சரண் தான் சிஎம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துவிடும். எஸ்.ஜே. சூர்யாக்கு புஷ்ஷுன்னு ஆகிடும். அவங்க சிஎம் ஆக்க போன்ற மணக்கோட்டையில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு ராம் சரண் தான்ப்பா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துவிடும். அப்படியே சீனே அப்படியே தலையெல்லாம் மாறும். பயங்கர மாசம் இருந்துச்சு இன்டர்வல் சீனு. நமக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படத்து மேலே. ஒரு ஐஏஎஸ் இருக்கும்போது இவ்வளோ நல்லது பண்ணுறானே, இப்போ கையில் சிஎம்ன்ற பதவி வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ நல்லது பண்ணுவான், எஸ்.ஜே. சூர்யா எப்படி செய்ய போகான், அதாவது அந்த எஸ்.ஜே. சூர்யா நடித்த கதாபாத்திரத்தை சொல்கிறோம், எப்படி செய்ய போகான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. எனக்கு இந்த அரசியல்லாம் செட் ஆகாது, நான் ஐஏஎஸ்ஸாகவே இருந்துக்கிறேன், எஸ்.ஜே. சூர்யாவே சிஎம்மாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த எந்திகன் படத்தில் அந்த காளி வேஷம் போட்டு ரஜினி வருவாங்க, எல்லாம் மாரியாத்தா அப்படிம்பாங்க, அது விழுந்தோடனே என்னாடி இது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன சார் இது, என்ன சங்கர் சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படியே நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, டப்புன்னு புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இன்னும் நிறையா நெகட்டிவ் இருக்குங்க படத்தில். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஏகப்பட்ட யோசிச்சு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. கிளைமேக்ஸில் வந்து ஃபைனலி இதெல்லாம் ஸ்பாயில், நான் படத்தில் இப்போ சொல்லும்போது நிறைய 2-3 ஸ்பாயிலர்லாம் சொல்லியிருப்பேன், வேறு வழியில் ஸ்பாயில் பண்ணாமல் இந்த ஸ்பாயிலர் சொல்லாமல் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முடியல. கிளைமேக்ஸில் ராம் சரண் கடைசியாக வந்து சிஎம் ஆகிடுவாங்க. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் சில நலத்திட்டங்கள் சொல்லுவாங்க, அதில் 2-3 உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் வீடு தேடி வரணுமா, ஏன் போலீஸ் வீடு தேடி வர மாட்டாங்களா? ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் பத்தாது, எல்லா மக்களுக்கும் பத்தாது. ஸோ 141 நீங்கள் நம்பர் அழைச்சிங்கன்னா ஆம்புலன்ஸ் மாதிரி போலீஸ் வேன் நம்ம வீட்டுக்கு போக நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. இது வந்து நம்ம லாஜிக்காக யோசிக்க முடியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் கேட்க ரொம்ப இதமாக இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல, பரவாயில்லையே நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி உடனுக்குடனே தீர்ந்து போச்சுன்னா நாடே அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோப்பு மாதிரி நமக்கு வருதில்ல. அந்த ஒரு சென்டென்ஸில் கிடைச்ச சந்தோஷம் படத்தில் எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5/10. வெரி ஒஸ்ட்டு அவுட்புட் ஃப்ரம் சங்கர் சார். ஸோ வேல்பாரி படத்துலையாவது அவர் வந்து கம்பேக் கொடுக்குறாரா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.